வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புதுக்கோட்டை சமையலில் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து அதை ப்ரெஷர் குக்கரில் எப்படி குழம்பு வைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம புதுக்கோட்டை சமையல் சேனலில் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சிக்கன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. 2 பட்டை சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருந்தேன், ஸோ அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி வச்சுருந்தேன், அதை சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா 5 நிமிஷம்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி விட்டு வந்திருக்கும் சிக்கன். இந்த நேரத்தில் மசாலா தூள் சேர்க்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், கறி மசாலா தூள் சிக்கன் மசாலா தூள் விற்கும்ல, அது ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு வரைக்கும் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சோண்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் அந்த கறி மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேருங்க, ரொம்ப சேர்க்க வேணாம். இப்போ சேர்த்தாச்சு. இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த நேரத்தில் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒருவேளை பத்தலைன்னா இந்த நேரத்தில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடி விசில் போட போகிறோம். இப்போ நல்லா லாக் பண்ணியாச்சு. விசில் போட்டுடலாம். ஒரு 2 விசில் வரட்டும், அது வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 விசில் ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ அப்படி தான் இருக்கும். ஸோ உடனே அடுப்பை பற்ற வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா அந்த மாதிரி கொதிக்க விடுங்க. அப்போ தான் நல்லா குழம்பு இன்னும் நல்லா கெட்டியாக சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக அதில் கொத்தமல்லி தூவி நல்லா கலந்து விட்டிங்கன்னா சூப்பராக வீட்டிலையே ஒரு 1/4 மணி நேரத்தில் இந்த ரெசிபியை பண்ணி முடிச்சிடலாம். கண்டிப்பாக இந்த சிக்கன் கறி குழம்ப ட்ரை பண்ணி பாருங்கள். கறியில் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக இந்த சிக்கன் ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம புதுக்கோட்டை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.